தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி பதவியை ராஜினாமா செய்கின்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக மைனாரிட்டி அரசை அமைத்தார் ஜோசப் விஜய். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். விஸ்வநாதன் மீது ஜோசப் விஜய் அதிருப்தியில் உள்ளார். இந்த சூழ்நிலையில் தாவேக ஆதரவுடன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். மன்மோகன் சிங் கீழ் செயல்பாடு உள்ளது. அவரின் கீழ் இவர் வேலை பார்த்துள்ளார். மேலும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கைகள் வகுத்து கொடுத்தவர். காங்கிரஸ் தோல்வியடைந்தாலும் கூட பிரவீன் சக்கரவர்த்தி மீது ராகுல் காந்தி நல்ல மரியாதை வைத்துள்ளார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி மீது ஜோசப் விஜய்க்கு ஈர்ப்பு அதிகமாகியுள்ளது. ஆகவே ஜோசப் விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை தமிழக அமைச்சராக நியமிக்க திட்டமிட்டுள்ளார். வருகிற இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் பிரவீன் சக்கரவர்த்தியை நிற்க வைத்து அவரை அமைச்சராக்க விரும்புகிறார். அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆக தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா எம்பியாக உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பதவிக்கு வேறு யாராவது நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி ராஜினாமா செய்ய உள்ள அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை பிடிக்க தமிழக காங்கிரஸில் போட்டி நிலவுகிறது. கடும் போட்டி நிலவுகிறது. யாருக்கு அந்த பதவி கிடைக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா எம்பியாக உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி ஜோசப் விஜய் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் விஸ்வநாதன் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.